ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். கலாத்தியர் 5:22-23. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை வழிநடத்தும் போது வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை விளக்குகிறார். பவுல் கனி என்ற ஒருமைச் சொல்லையே பயன்படுத்துகிறார். அது ஒற்றுமையும் முழுமையும் காட்டுகிறது. இவை தனித்தனியாக அல்ல, அனைத்தும் ஒன்றாகவே வளர வேண்டும். இவைகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று வெவ்வேறு குணாதிசயங்களை பிரதிபலித்தாலும் ஒன்றிணைந்து வளரக்கூடிய ஆவிக்குரிய குணங்கள். இவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை பிரதிபலிக்கின்றன. விசுவாசிகள் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலிலே நடக்கும்போது இந்த 9 குணங்களும் ஒருங்கிணைந்து வளர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் சாட்சியாய் காணப்படுகின்றன. இவை ஒரே நேரத்தில் ஒருவரின் உள்ளத்தில் ஒன்றிணைந்து வளர வேண்டும். உதாரணமாக, ஒருவர் அன்புள்ளவராக இருக்கிற போதும் பொறுமையில்லை என்றால் அது முழுமையான ஆவியின் கனியல்ல. ஒருவரிடம் சுய கட்டுப்பாடு இருந்தாலும் தயையில்லை என்றால் அதுவும் குறைபாடானது. அதனால் தான் பவுல் கனி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவை எல்லாம் ஒரே ஆவியின் செயலாக ஒரே வாழ்வில் இணைந்து வளர்ந்து கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்க வேண்டும்.